வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்க போறோம். கேழ்வரகு நமது முன்னோர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான சிறுதானியங்க. இதுல உடலுக்கு தேவையான நம்ம ஊட்டச்சத்துக்கள் மிக அதிக அளவில் இருக்கு. ஸோ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேழ்வரகை அடையாக, களியாக, தோசையாக, கூழாக அல்லது கஞ்சியாக எப்படி வேணா செஞ்சு எடுத்துக்கலாம். குறிப்பாக முளை கட்டிய கேழ்வரகு மாவுல சத்துக்கள் பல மடங்கு அதிகமாக இருக்கிறதால அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை தனித்தனியா விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்புகளை வலுவாக்குறதுக்கான அதிக கால்சியம் சத்துக்களை கொண்டிருக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கேழ்வரகு. இப்போ தானியங்களிலேயே கேழ்வரகுல தான் கால்சியம் சத்து மிக அதிக அளவில், அதாவது பார்த்தீங்கன்னா 100 கிராமில் சுமார் 344 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து கேழ்வரகுல இருக்குங்க. இப்போ வளரக்கூடிய குழந்தைகளினுடைய எலும்பு வளர்ச்சிக்கு எல்லாமே கேழ்வரகு மிக அவசியமாக இருக்கு. இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்குமே கேழ்வரகுல இருக்கக்கூடிய இந்த கால்சியம் ஊட்டச்சத்து எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் இப்பொழுதே கேழ்வரகு எடுத்துக்கொண்டு வரும்போது அவங்களுக்கு இப்போவே எலும்புகள் பலமாக இருக்கும். வயதான காலங்களிலும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் வராது. இப்போ வயதானவர்கள் கேழ்வரகு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு புரை நோய், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் வராமல் அவங்க தடுத்துக் கொள்ளலாம். அவங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவருக்குமே அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா அடிப்படையான ஊட்டச்சத்தான கால்சியம் கேழ்வரகுல இருக்கு. இது எலும்புகளோடு சேர்த்து பற்களையுமே நம்ம உறுதியாக பராமரிக்கிறதுக்கு, பற்கள் வலிமையாக இருக்கிறதுக்குமே கால்சியம் சத்து கேழ்வரகு நமக்கு இருக்குங்க. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கேழ்வரகு. டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கேழ்வரகுல வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாகவும் குளுக்கோஸோடைய அளவு குறைவாகவும் இருக்குங்க. இப்போ கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஃபேலிஃபினால்கள் மற்றும் உணவு நார்ச்சத்துக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை கலக்கக்கூடிய வேகத்தை குறைக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரே அடியே நமக்கு அதிகப்படுத்தப்படாது. அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடியது, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கு. இதன் காரணமாக இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தக்கூடிய சத்துக்கள் எதுவுமே கிடையாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தக்கூடியதுக்கு தான் ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அப்ப சர்க்கரை நோயாளிகள் கேழ்வரகை தாராளமாக தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். காலப்போக்கில் அந்த சர்க்கரை நோயிலிருந்து நீங்க விடுபட்டு விடலாம். ஃபியூச்சர்ல உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நாங்க ஆனா இப்ப இருந்தே ஆரோக்கியமாக தான் இருக்கோம், நாங்க கேழ்வரகு எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வாரத்துல ஒரு தடவையாவது கேழ்வரகு சாப்பிடுங்க. அப்பதான் ஃபியூச்சர்லயுமே இந்த நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாம் இல்லாம நீங்க நலமோடு இருக்க முடியும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜி ஃபுட் எதனா தேடிக்கிட்டு இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணி உடம்பை குறைக்கிறதுக்கு அப்படின்னா, அதாவது பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அந்த உணவு நமக்கு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல கலோரிகள் குறைவாக தான் இருக்குது, கொழுப்புகளும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபேன் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்திடும். நார் சத்தும் இருக்கிறதால நீண்ட நேரம் நீங்கள் பசியை கட்டுப்படுத்திக்கலாம். அப்போ மெதுவாக செரிமானமாக ஆக நீண்ட நேரத்திற்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். தேவையில்லாத நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உடல் எடையை அதிகப்படுத்தப்படுவதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை எல்லாம் கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால உங்களுக்கு அந்த தேவையில்லாத தொப்பை, கொழுப்பு படிவுகள், அதிகப்படியான உடல் எடையெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நீங்க பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்றதுக்கு தான் கேழ்வரகு எடுத்துக்கணும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்க கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. கேழ்வரகுல இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் அதிக அளவு நிறைந்திருக்குங்க. ஸோ இது ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். கேழ்வரகு நீங்க முளை கட்டி சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அது இரும்பு சத்தை உடல்
எளிதில் உறிஞ்சுவதற்கு பயன்படும். இதனால பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சத்து பற்றாக்குறை உங்களுக்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது அந்த இரும்பு சத்து பற்றாக்குறை நீக்கப்படுவதால் போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் உற்பத்தி செய்யப்படும். அதிகப்படுத்தப்படும் பொழுது ஹீமோகுளோபின் ரத்தங்கள் வழியாக நமக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் ப்ராப்பராக இருக்கிறதால ஆக்சிஜன் சப்ளைவுமே நமக்கு வந்து கரெக்டான லெவலில் இருக்க ஆரம்பிக்கும். மன அழுத்தத்தை குறைத்து நல்ல உறக்கத்தை தரக்கூடியதுங்க கேழ்வரகு. ஸோ இன்றைய காலத்தில் பலருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷனாக அவங்க வந்து இருக்கிறது. மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை, இன்சோம்னியா ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க்கு மாற்றி மாற்றி பார்க்குறது, அதிக வேலை பளு இருக்கிறது, பிடிக்காத வேலையை வேண்டா வெறுப்பாக பார்க்குறது, இது எல்லாமே அந்த மன அழுத்தத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். தூக்கத்தை வந்து அவங்களுக்கு வந்து கெடுத்துரும். குறிப்பாக அந்த இரவு நேரங்களில் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அந்த மன அழுத்தம், தூக்கமின்மையெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மன அழுத்தத்தை குறைத்து தூக்கத்தினுடைய தரத்தை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ அவங்க வந்து கேழ்வரகை எடுத்துக்கலாம். கேழ்வரகில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் என்ன பண்ணுன்னா மூளையை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பதட்டம், மனச்சோர்வு, அதாவது அது வந்து டிப்ரெஷன் சொல்லுவாங்க, மற்றும் ஒற்றை தலைவலி, மைக்ரேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகளை குறைத்து நிம்மதியான உறக்கத்தை பெறுவதற்கு, மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு, தூக்க ஹார்மோன்களை இயற்கையாகவே சுரக்கிறதுக்கு கேழ்வரகில் இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்டோஃபான் அப்படின்றது ஊட்டச்சத்து, அமினோ அமிலங்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இயல்பாகவே மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு விடலாம். தூக்கத்தினுடைய தரத்தை வந்து நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். செரிமானத்தை உங்களுக்கு சீராக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கேழ்வரகு. இதனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கள் வந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் கேழ்வரகு தொடர்ந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கரையாத நார் சத்துக்கள், இன்சாலியபிள் டயட்ரி ஃபைபர் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுடைய குடலினுடைய இயக்கத்தை வந்து உங்களுக்கு எளிதாக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உணவை எளிதில் செரிமானம் செய்ய வைக்கிறதோட கடுமையான கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையுமே தீர்க்கக்கூடியதாக இருக்கு. குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி குடல் புற்றுநோய் கூட வராமல் நமக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகாததுக்கான காரணம், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா நார் சத்து அந்த உணவுகளில் இருக்காது. நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, போதுமான அளவுக்கு நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாத போது தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் செரிமானம் சத்துக்கள், செரிமானத்திற்கு வேண்டியது நார் சத்துக்கள் வந்து இருக்கிறதால செரிமான மண்டலம் உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும். எந்த விதமான அந்த சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, வயிற்று பொறுமலோ, எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கேழ்வரகில் இருக்கக்கூடிய லெசித்தின் மற்றும் மெத்தியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கூடுதல் கொழுப்பை உங்களுக்கு அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்டிஎல்லினுடைய அளவை குறைத்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெச்டிஎல்லினுடைய அளவை வந்து உயர்த்துறதுக்கு கேழ்வரகு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அந்த இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக கேழ்வரகு இருக்குங்க. போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் இதயத்துக்கு சென்றால்தான் இதயத்தினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அதனால தான் அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றிக் கொள்வதற்கும் ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய இறுக்கங்களான பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய உடலமைப்பை பராமரிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து கேழ்வரகு எடுத்துக்கொள்வது ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. ஸோ இப்போ இருந்தே கேழ்வரகு கிடைக்கும் போது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலுக்கு ஆரோக்கியமான மருத்துவமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.